வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். குடும்ப பிரச்சனை காரணமாக கிணற்றில் குதித்த பெண். சாலையில் கூட்டம் கூட்டமாக உலா வரும் தெருநாய்கள், வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மு வைத்தியநாதன் அவர்கள் பேசியதாவது: உளுந்தூர்பேட்டையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட மாணவ மாணவிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு. 18 வயதுக்கு குறைவாக உள்ள மாணவ மாணவிகள் வாகனங்கள் ஓட்டக்கூடாது, போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தல், காதல் கற்பழிப்பு வழக்கின் தன்மையால் மாணவ சமுதாயங்கள் பாதிக்கக்கூடாது என உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சரஸ்வதி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். பெஸ்கி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை சகோசிர்லா செல்வராணி முன்னிலையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர். தலைமை காவலர் மேகவள்ளி, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நமது மாணவ மாணவிகளின் வளர்ச்சிக்காக நமது நிறுவனங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் மதுவிலக்கு தடை சட்டம் இவை வழியாக உங்கள் வாழ்வுக்கு தேவையான பலவிதமான வழிகாட்டு அவங்களுக்குலாம் அதை எடுத்து சொல்லணும். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில அதெல்லாம் சொல்லுவாங்க, சேர்க்கை சொல்லுவாங்க, கூடுவாங்க, தேவையில்லாத கெட்ட சாவகாசங்களோட சேர்த்துக்கிட்டு ஒரு சில பூட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு சங்கரபுரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அசோக் குமார் அவர்களின் தலைமையில் மாபெரும் இன்னிசை பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கராபுரம் அருகிலுள்ள பூட்டை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தேர் திருவிழாவானது வெகு சிறப்பான முறையில் நடைபெறுவது வழக்கம். அதுபோல் ஆடி மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தேர் திருவிழாவையொட்டி அப்பகுதியில் உள்ள சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் சார்பில் மாபெரும் பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பட்டிமன்றத்தில் புலவர் குடியாத்தம் சீனு சம்பத் தலைமையில் வளமான வாழ்விற்கு பெரிதும் வழிகாட்டியாக உள்ளது அன்றைய பாடல்களா அல்லது இன்றைய பாடல்களால் என்ற தலைப்பு பட்டிமன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் சதாசிவம் உமா மற்றும் அஞ்சலி வளர்மதி கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை சிறப்புடன் செயல்படுத்தினர். இதில் பூட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தில் இருந்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு பிறகு பட்டிமன்றத்தை கண்டுகளித்தனர். இந்த ஏற்பாட்டினை சங்கராபுரம் ரோட்டரி சங்கம் சார்பில் அசோக்குமார், சங்கர், ரவி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற கோயில் ஆதரித்து காப்பவளே முத்துமாரி போருடனே பூசலி மாறி அம்பிகையே ஈஸ்வரியே நீ ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. திண்டிவனம் இலுப்பத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கு 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழா எனும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்கு 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமியாக அலங்கரிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை, சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபார்த்தனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஆண்டிப்பட்டி அருகே திமுக கட்சி கொடியினை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் குறித்து வைகை அணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சாலைக்கு முன்பாக திமுக கட்சியினர் சார்பில் கொடிக்கம்பம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கொடிக்கம்பத்தில் இருந்த திமுக கட்சி கொடியை எடுத்து அதற்கு கீழே வைத்து தீயிட்டு எரித்துள்ளனர். இது குறித்து காலையில் அப்பகுதிக்கு வந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்த திமுக கட்சியினர் திமுக கட்சி கொடியை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வைகை அணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து திமுக கட்சி கொடியை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் குறித்து வைகை அணை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எழுதி கோவில்பட்டி அருகே குளத்து வாய்க்கால் பட்டியில் குடும்ப பிரச்சனை காரணமாக கிணற்றில் குதித்த பெண்மணியால் பரபரப்பு. விரைந்து சென்று காப்பாற்றிய தீயணைப்பு துறையினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள குளத்துவாய்ப்பட்டியில் வசித்து வருபவர் கண்ணன். இவர் அப்பகுதியில் விவசாயம் செய்து வருகிறார். இவரது மனைவி கிருஷ்ணவேணி. தம்பதியருக்குள் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக கோபித்துக் கொண்டு ஓடிய கிருஷ்ணவேணி அருகேயுள்ள நல்லப்ப நாயக்கன் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இவரை பின்தொடர்ந்து வந்த கணவர் கண்ணனும் கிணற்றுக்குள் குதித்து மனைவியை காப்பாற்ற முயன்றுள்ளார். இந்நிலையில் கிணற்றில் தத்தளித்த இருவரையும் தம்பதியரின் மகளான அபரணா தோட்டத்தில் கிடந்த கயிற்றை கிணற்றுக்குள் வீசியுள்ளார். அதனை பிடித்து தொங்கியவாறே மனைவியை காப்பாற்ற கண்ணன் போராடி வந்தார். இந்நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் சுந்தரராஜன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் குதித்து இருவரையும் பத்திரமாக மீட்க கடுமையான போராட்டம் நடத்த வேண்டி வந்தது. கிருஷ்ணவேணி தன்னை காப்பாற்ற வேண்டாம் என கூச்சலிட்டு நீண்ட நேரம் போராடினார். நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு கிருஷ்ணவேணியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடமலை குண்டு பகுதியில் சாலையில் கூட்டம் கூட்டமாக உலாவரும் தெரு நாய்க்களால் பொதுமக்கள் அச்சம். வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைகுண்டு கிராமத்தில் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சாலைகளில் தெருநாய்கள் கூட்டமாக உலா வருகிறது. தெருக்களிலும் சாலைகளிலும் கூட்டமாக வரும் தெரு நாய்களால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். குறிப்பாக தெருக்களில் வரும் நாய்கள் பொதுமக்களை தாக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது தவிர சாலைகளில் தெருநாய்கள் கூட்டம் அங்கும் இங்குமாக உலவிக் கொண்டிருப்பதால் அந்த வழியாக பைக்கில் வரும் நபர்கள் விபத்தில் சிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள கிராமப்புறங்களில் தெருநாய்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாக அதனை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கடமலைகுண்டு கிராமத்தில் தெருநாய்கள் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கடமலைக்குண்டு கிராம பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலைக்குண்டு கிராமத்தில் மூலவகை ஆற்றங்கரை ஓரமாக ஈஸ்வரன் கோவில் அமைந்துள்ளது. பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தேனி பிரதான சாலையில் இருந்து கோவிலுக்கு செல்லும் பாதை அமைந்துள்ளது. இந்த பாதையை நூற்றாண்டு காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர்.
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் புனரமைக்கப்பட்டு கடமலைக்குண்டு கிராம கமிட்டி மூலம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடமலைக்குண்டுவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கோயிலுக்கு செல்லும் பாதையை முள்வேலி மூலம் அடைத்தார். இது தொடர்பாக கிராம கமிட்டியினர் அவரிடம் கேட்டபொழுது கோவிலுக்கான பாதை என்னுடைய பட்டா நிலத்தில் வருவதாக தெரிவித்தார். மேலும் முள்வேலியை அகற்ற மறுத்துவிட்டார். இது தொடர்பாக கிராம கமிட்டியினர் கடமலைக்குண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த பாதையை கோவிலுக்கு மட்டுமல்லாமல் மற்ற தோட்டங்களுக்கும் செல்வதற்காக விவசாயிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது முள்வேலி மூலம் பாதை அடைக்கப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் பக்தர்கள் மாற்று பாதைகள் வழியாக சிரமப்பட்டு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் கடமலைக்குண்டு கிராம நல கமிட்டி தலைவர் கணேசன், ஊர் பெரியதானம் பால்ராஜ் தலைமையில் கிராம பொதுமக்கள் மற்றும் கடமலைக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா தங்கம் ஆகியோர் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று மனு அளித்தனர். கிராம நல கமிட்டி சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் முள்வேலி மூலம் அடைத்துள்ள காரணத்தால் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருந்துள்ளது. எனவே பொதுமக்கள் சார்பில் போராட்டங்கள் நடக்கும் முன்பு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து முள்வேலியை அகற்றி கோவில் பாதையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அதேபோல் ஊராட்சி மன்ற தலைவர் அளித்த மனுவில் பாதை பிரச்சினை காரணமாக கடமலைக்குண்டு கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பாதை அடைக்கப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 3 நாளைக்கு முன்னாடி யாரே சொன்னாங்க எல்லாம் தேனி அப்படியே இருங்க. தேவபாண்டலம் கார்குழலி நினைவு கல்வி மற்றும் சமூக சேவை அறக்கட்டளை நடத்திய அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிஸ்மி அகாடமி மாணவர்களை பாராட்டி சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் தேவபாண்டலம் கார்குழலி நினைவு கல்வி மற்றும் சமூக சேவை அறக்கட்டளை நடத்திய அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிஸ்மி அகாடமி மாணவர்களை பாராட்டி சிறப்பு செய்யும் நிகழ்விற்கு கார்குழலி கல்வி அறக்கட்டளை நிறுவனர் ராசு தாமோதரன் அவர்கள் தலைமையேற்று நடைபெற்றார். நிகழ்வில் பிஸ்மி அகாடமி நிறுவனர் ஷா இணையத்துல்லா அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் ஆர் கதிரவன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கி அறியாமை நீக்கி முயற்சிதான் என்றும் வெற்றி தரும் எனும் தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஆமினா பெண்கள் நலவாழ்வு அறக்கட்டளை செயலாளர் இணையத்துல்லா, பாண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி நடராஜன், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சசிகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள், அருள்ஜோதி, லயன் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வேலு, ஸ்டார் கிளப் மாவட்ட தலைவர் முகமது ரவி, ஸ்டார் கிளப்பின் நகர தலைவர் நூர்தீன், வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கான உதவித்தொகை பெற்ற கவிஞர் கோவிந்தன், தமிழ் படைப்பாளர் சங்க துணை தலைவர் சக்திவேல், பாண்டாளம் லயன்ஸ் கிளப் நகர தலைவர் குமார், கவிஞர் வெண்ணிலா, கவிதா, சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவர்களை பாராட்டியும் வாழ்த்தியும் பேசினார்கள். உடன் மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் இறுதியில் கால்குழலி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் வசந்தா கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். மற்றும் சமூக சேவை அறக்கட்டளையின் சார்பாக பிஸ்மி கல்வி அகாடமியில் பயிற்சி பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்தி சிறப்பு பரிசு வழங்கி ஏற்பாடு செய்துள்ள என் நிறுவனத்தின் தலைவர் மாமா ராசு தாமோதரன் அவர்களையும் மற்றும் பிஸ்மி கல்வி அகாடமியின் நிறுவனர் தம்பி இணையத்துல்லா அவர்களையும் வாழ்த்துறை வழங்கியுள்ள தேவபாண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும், பாண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் பாண்டலம் சசிகுமார் அண்ணன் அவர்களையும் மற்றும் ஸ்டார் கிளப் மாவட்ட தலைவர் அண்ணன் முகமது ரவி அவர்களையும் ரோட்டேரியை ஊக்குவித்தார். ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பார். அதுபோல இந்த ஒரு சிறிய ஊக்குவித்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அனைவரும் நல்ல நிலைகளை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலில் முயற்சி தான் நமக்கு முதல்ல அடிப்படை
அடிப்படையில் வேணும். அதாவது முயற்சி செய்வது வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சித்தான் மெய்வருத்த கூலி தரும். அதாவது வந்து முடிந்தவரை செய்வதல்ல முயற்சியாமல் இருப்பதே மேல். அதாவது பேரறிஞர் பிளாட்டோன்றவர் யாருன்னா மிகப்பெரிய தத்துவ ஞானி. அந்த அரிஸ்டாட்டல், இவங்க கார்ல் மார்க்ஸ், இவர் மூலியமா தான் அவங்கெல்லாம் உருவாகினாங்க. அது போல நெல்சன் மண்டேலா இருக்காரு இல்லைங்களா, நெல்சன் மண்டேலா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் என்றால் அது கல்விதான். அதை வந்து அவர் வந்து சிறையில் இருக்கிறவங்களையும் எல்லா நேரமும் வந்து புக்கு தான் படிச்சுட்டு இருந்தார் அவர். அது மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்தார். எதற்காக? அவர் படித்திருந்த புத்தகத்தை வந்து படிக்காமல் போனதற்காக ஒரு நாள் அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்தார். அது மாதிரி நீங்க அதனுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகளை வந்து நீங்க சிந்திச்சு நீங்க வந்து நல்லா செயல்படுத்தணும். அப்போதான் நீங்க நல்ல நிலைக்கு போக முடியும். அதனால என்னைக்குமே வந்து உழைப்பு, முயற்சி, கல்வி, இது மூன்றத்தையும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன, அதாவது இப்போ இந்த பரிசு பெற்ற மாணவர்களை விட நீங்கள் பரிசு வாங்காதவர்கள். நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் நடத்திய போதை ஒழிப்பு பேரணி உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் காவல்துறை நடத்திய போதை ஒழிப்பு பேரணி உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் இருந்து பேரணி துவங்கியது. இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு போதையை ஒழிப்போம் என்று கோஷமிட்டு போதையை ஒழிப்போம் என்ற பதாகையுடன் ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் காவல்துறையினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போதையை ஒழிப்போம், போதைப் பொருட்களை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம். போதைப் பொருட்களை போதைப் பொருளை நாடாதே, சாவை தேடாதே. வேண்டாம் வேண்டாம், போதை பழக்கம் வேண்டாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடும்ப பிரச்சனை காரணமாக கிணற்றில் குதித்த பெண். சாலையில் கூட்டம் கூட்டமாக உலா வரும் தெருநாய்கள், வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.